അയച്ചിട്ടൊരു മനുഷ്യൻ വന്നു. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். അവന്റെ പേര് அவன் பேர் യോഹന്നാൻ എന്നായിരുന്നു. யோவான் என்று இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മനുഷ്യൻ വിളിച്ചിട്ടല്ല നീ പോകേണ്ടത്. ആമേൻ. മനുഷ്യൻ അழைத்து നീ പോകக்கூடாது. കേട്ടോ, മനുഷ്യൻ വിളിച്ചിട്ടല്ല നീ വന്നതും പോകേണ്ടതും. மனுஷனால் அழைக்கப்பட்டது ஆக அல்ல நீங்கள் வர வேண்டியதும் போக வேண்டியதும். ദൈവം വിളിച്ചിട്ടാണ് നിങ്ങൾ പോകേണ്ടത്. தேவனால் அழைக்கப்பட்டுதான் நீங்கள் போக வேண்டும். ഇന്ന് പകല് இந்த பகலில் മനുഷ്യനല്ല ദൈവം നിന്നെ വിളിക്കാൻ പോകുന്നത്. மனுஷன் உங்களை அழைக்கப் போவது இல்லை. ദൈവം നിന്നെ വിളിക്കുന്ന പകലായത്. தேவனே உங்களை அழைக்கிற பகலாக இது இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മനുഷ്യൻ വിളിച്ചാൽ, மனுஷன் உங்களை அழைத்தால் നീ ഒറ്റയ്ക്ക് പോകേണ്ടി വരും. நீங்கள் തനിத்து போக நேரிடும். ഹല്ലേലൂയ. മനസ്സിലായോ? உங்களுக்கு புரிந்ததா? മനുഷ്യനാണ് നിന്നെ വിളിക്കുകയാണെങ്കിൽ, மனுஷன் தான் உங்களை அழைக்கிறான் என்றால் നിങ്ങൾ തനിച്ച് ആക്കപ്പെടും. நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள். നിങ്ങൾ പോകുന്ന ഇടത്തെല്ലാം ഒറ്റയ്ക്ക് പോകേണ്ടി വരും. நீங்கள் போகிற இடமெல்லாம் நீங்கள் தனித்து போக நேரிடும். ദൈവമാണ് നിങ്ങളെ സെലക്ട് ചെയ്തതെങ്കിൽ, ദൈവമാണ് നിങ്ങളെ വിളിച്ചത് എങ്കിൽ, தேவன் தான் உங்களை தெரிந்து கொண்டார் என்றால், தேவன் தான் உங்களை அழைத்தார் என்றால், ദൈവം നിങ്ങളുടെ കൂടെ ഇരിക്കും, ദൈവം നിങ്ങളുടെ കൂടെ വരും. தேவன் உங்களோடு கூட இருப்பார். தேவன் உங்களோடு கூடவே வருவார். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ട്, கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഇന്ന് പകല് നിങ്ങൾ ഒറ്റയ്ക്കല്ല വന്നത്. இந்த பகலில் நீங்கள் தனித்து வரவில்லை. വിളിച്ചവൻ കൂടെ വന്നിട്ടുണ്ട്. அழைத்தவர் உங்களோடு கூட வந்திருக்கிறார். കൂടെ ഇരിപ്പുണ്ട്. உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். ഇന്ന് രാത്രി, ഇന്ന് പകല് നീ ഒറ്റയ്ക്ക് പോകത്തില്ല. இந்த பகலில் நீங்கள் தனித்து இருப்பதில்லை. എനിക്കൊരു നേതാവുണ്ട്, எனக்கொரு தலைவர் இருக்கிறார். എനിക്കൊരു ലീഡർ ഉണ്ട്. எனக்கொரு தலைவர் ഞാൻ இருக்கிறார். വഴി തെറ്റി പോകാതിരിക്കേണ്ടതിന്, நான் வழி விலகி போகாமல் இருக்க, ഞാൻ നശിച്ചു പോകാതിരിക്കേണ്ടതിന്, அழிக்கப்படாமல் இருக்க, ഞാൻ തോറ്റു പോകാതിരിക്കേണ്ടതിന്, தோற்று போகாமல் இருக்க, എന്നെ നയിക്കുന്ന என்னை நடத்துகிற ഒരു ലീഡർ ഉണ്ട്. ஒரு தலைவர் ആ இருக்கிறார். ലീഡറിന്റെ പേര് அந்த தலைவரின் பேர் യേശു. இயேசு. അപ്പൊ ഒരു മനുഷ്യൻ വിളിച്ചിട്ടല്ല നീ ഇറങ്ങേണ്ടത്. ஒரு மனுஷனால் அழைக்கப்பட்டு நீங்கள் வரக்கூடாது. ദൈവം വിളിച്ചിട്ടാണ് നീ ഇറങ്ങേണ്ടത്. தேவனால் அழைக்கப்பட்டு தான் நீங்கள் வர வேண்டும். ദൈവം വിളിച്ചിട്ട് നീ ഇറങ്ങിയാൽ, தேவனால் அழைக்கப்பட்டு நீங்கள் புறப்படுவீர்கள் என்றால், നീ എവിടെ പോയാലും, நீங்கள் எங்கே போனாலும் നീ ജയിച്ചു മുന്നേറും. நீங்கள் ஜெயித்து முன்னேறுவீர்கள். ദൈവം വിളിച്ചിട്ട് தேவனால் அழைக்கப்பட்டு ഒരുത്തനും തോറ്റുപോയിട്ടില്ല. ஒருவரும் தோற்றதாய் சரித்திரமில்லை. തോറ്റ ചരിത്രമില്ല. தோற்று போன சரித்திரமே இல்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവമാണ് എന്നെയും നിങ്ങളെയും വിളിച്ചത്. தேவன் தான் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മലാക്കി പ്രവചനം വരെ, மலாக்கி தீர்க்க தரிசனம் வரையிலும், மல்கியா தீர்க்க தரிசனம் வரையிலும் ദൈവിക ചലനവും ദൈവിക ശബ്ദവും ദൈവിക പ്രവൃത്തിയും ഉണ്ടായിരുന്നു. தெய்வீக அசைவும் தெய்வீக சத்தமும் தெய்வீக கிரியைகளும் உண்டாயிருந்தது. എന്നാൽ அப்படி என்றால் മലാക്കി മുതൽ മത്തായി വരെ നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ, மல்கியா முதல் மத்தேயு வரையிலும் நாம் படிக்கும்போது, ഈ ആഫ്രിക്കയെ കുറിച്ച് ഇരുണ്ട ഭൂഖണ്ഡം എന്നാണ് പറയുന്നത്. ஆமென். இதை குறித்து வேத பண்டிதர்கள் ആഫ്രിക്കയെ കുറിച്ച് ஆப்பிரிக்க தேசத்தை இருண்ட பூமி என்று சொல்கிறார்கள். അതുപോലെ அதை போல ദൈവ മക്കളുടെ ഇടയിൽ, தேவனுடைய ஜனங்கள் நடுவிலே, അല്ലെങ്കിൽ വേദ പുസ്തകത്തിനകത്ത് இல்லை என்றால் வேத புத்தகத்துக்குள்ளே ഒരു ഇരുണ്ട കാലഘട്ടം ഉണ്ടായിരുന്നു. ஒரு இருண்ட காலகட்டம் இருந்தது. ഈ കാലഘട്ടത്തിൽ இந்த காலகட்டத்தில் നല്ലൊരു പ്രോഫസി ഇല്ല, நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை, നല്ല സാക്ഷ്യമില്ല, நல்ல ஒரு சாட்சி இல்லை, നല്ല സൗഖ്യമില്ല, நல்ல ஒரு சுகம் இல்லை, നല്ല റെവലേഷൻ ഇല്ല, நல்ல ஒரு வெளிப்பாடு இல்லை, ഒരു ദൈവിക ചലനവും ഇല്ലാത്ത നീണ്ട വർഷം, ஒரு தெய்வீக அசைவும் இல்லாத ஒரு நீண்ட காலங்கள். ആ കാലഘട്ടത്തിൽ 400 വർഷം ഉണ്ടായിരുന്നു. அந்த காலகட்டங்கள் 400 வருஷமாக இருந்தது. 400 വർഷമായി 400 வருடங்களாக ദൈവം മൗനമായിരുന്നു. தேவன் அமைதியாகவே இருந்தார். ദൈവം മൗനമായിരുന്നപ്പോൾ, தேவன் அமைதியா இருந்தபோது, ദൈവിക ചലനമില്ലാതിരുന്നപ്പോൾ, தேவனுடைய அசைவு இல்லாதிருந்தபோது, ആമേൻ, പൈശാചിക ശക്തി കൺട്രോൾ ചെയ്യുകയാണ്. அதை ஆமென் பிசாசின் வல்லமைகள் கட்டுப்படுத்தினதாக இருந்தது. നീണ്ട 400 വർഷങ്ങൾക്ക് ശേഷം, நீண்ட 400 வருஷங்களுக்கு பின்பு
ഒരു ദൂതൻ ഇറങ്ങി വരികയാണ്. ஒரு தூதன் இறங்கி வருகிறார். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇന്ന് പകല് പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, இந்த பகலில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். ഇന്ന് പകല് ഇതിനകത്ത് ആരോ പറയുന്നു, இந்த பகல் இதற்குள்ள யாரோ சொல்கிறார்கள், ദൈവിക ചലനം അനുഭവിച്ചിട്ട് കുറെ നാളായി, தேவனுடைய அசைவை அனுபவித்து அநேக நாட்கள் ஆகிறது, ദൈവം സംസാരിച്ചിട്ട് കുറെ നാളായി, தேவன் பேசி அநேக நாள் ஆகிறது, ദൈവം എന്നോട് സൈലന്റ് ആയിട്ടിരിക്കുകയാണോ, தேவன் என்னோடு அமைதியாகவே இருக்கிறார். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇന്ന് അങ്ങനെ ചിന്തിക്കുന്ന ചില വ്യക്തികളുടെ നടുവിൽ இன்றைக்கு அப்படியாய் நினைத்துக் கொண்டிருக்கிற சில நபர்களுக்குள்ளே ദൈവം ദൂതന്മാരെ അയക്കുന്ന പകലാണ്. அவர்கள் நடுவிலே தேவனுடைய தூதர்களை அனுப்புகிற பகலாய் இருக்கிறது. വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி சொல்லுவோம், ദൈവ സാന്നിധ്യം അനുഭവിക്കാൻ കഴിയാതെ, தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல், ദൈവിക ചലനം അനുഭവിക്കാൻ കഴിയാതെ, தேவனுடைய அசைவை அனுபவிக்க முடியாமல் ഒറ്റക്കിരിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ தனித்திருக்கிற யாராவது இருந்தால் ഈ മീറ്റിംഗ് കഴിയുന്നതിന് മുമ്പ് இந்த கூட்டம் முடிவடைவதற்கு முன்பாக ഒരു ദൈവ ദൂതന്റെ പ്രസൻസ് നീ അനുഭവിക്കാൻ പോകുന്നു. ஒரு தேவ தூதனுடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഈ ചർച്ച இந்த சபை ഒരു ഏഞ്ചലിക്കൽ വിസിറ്റേഷൻ ഉള്ള ചർച്ചാണ്. இது தூதருடைய சந்திப்பை பெற்றுக்கொள்ளுகிற பெறுகிற சபையா இருக்கிறது. കഴിഞ്ഞ പ്രാവശ്യം വന്നപ്പോൾ ദൈവത്തിന്റെ ദൂതന്റെ അനുഭവങ്ങൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടായി. கடந்த முறை வந்தபோது தேவனுடைய தூதனுடைய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்தது. 2025 എപ്പോഴും നിന്റെ കൂടെ നടക്കുന്ന ദൂതന്മാരെ നീ കാണും. எப்பொழுதும் உங்களோடு கூட நடக்கிற தூதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். അത് വിശ്വസിക്കുന്നവർ അല്പനേരം ദൈവത്തെ സ്തുതിച്ചോട്ടെ. அதை விசுவாசிக்கிறவர்கள் கொஞ்ச நேரம் கைகளை தட்டி துதிப்போம். സഭയുടെ മുമ്പ് മുതൽ പിന്നിൽ വരെ കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച്, சபையின் முன்னிலிருந்து பின்னு வரைக்கும் ஆமே பின்னால வரைக்கும் நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். നിങ്ങൾ ആരാധിക്കുമ്പോൾ പൈശാചിക ശക്തികൾ വിറയ്ക്കുന്ന പകലാണ്. நீங்கள் ஆராதிக்கும் போது பிசாசின் வல்லமைகள் நடுநடுங்குகிற பகலா இது இருக்கிறது. Yes, receive the fire, Lord Jesus. ஓ பரிசுத்த ஆவியின் அக்கினியை பெற்றுக்கொள்ளுவோம். കരങ്ങളെ അടിച്ച് അന്യഭാഷ പറഞ്ഞ്